அவங்கள மட்டும் வச்சுக்கூடாது. ஏன்னா சந்திரனுக்கு புதனுக்கு என்றைக்குமே ஆகாது. அவங்க இழந்ததெல்லாம் பெறுவதற்காகவே தைரியமாக இருங்க. இதுக்கப்புறம் நல்ல காலம், உண்மையிலே நல்ல காலம். உங்களை யாரை உங்களுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டா உங்களுக்கு செட் ஆகும். சொந்த பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா அதிகமான உழைப்பு குறைவான கூலி, இதுதான் கடகம். ஒரு அப்பு ஒரு டவுனு, ஒரு அப்பு ஒரு டவுனு சூப்பராக வரும் கடகத்துக்கு. அப்பு டவுன் மட்டும் அந்த கிராஃப் சூப்பராக ஏறி இறங்கும். கடகராசி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க தான் தலைமைத்துவமே எல்லாத்துலேயும் வகிக்கணும்னு நினைப்பாங்க. நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடர் சமன் சுப்பிரமணி சார் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க ராசிகள் நட்சத்திரங்கள் இதை பத்தி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ராசி பத்தி பேசலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் சார், இப்போ கடக ராசிக்காரங்களோட குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும்? கடகராசி எப்பொழுதுமே 24/7 குடும்ப சுமையை தாங்குற ஒரு ராசி கடகம் தான் ஃபஸ்ட்டாக சொல்ல முடியும். ரிஷபத்தை நான் சொல்லியிருப்பேன் குடும்ப சுமையை தாங்கன்னு, அதை வச்சு பரவாயில்ல. இது அப்படி இல்லை. கடகராசி வந்து ஒரு பெண் வந்து தாய் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, விஆர்எஸ்ஸே வாங்காது அந்த அம்மா, கடகராசி அம்மா. அப்பயும் அவங்க தான் முதன்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நம்மளுக்கு 70-80 வயசு ஆகிடுச்சே, போய் உட்காருவோம், பசங்க பார்த்துப்பான், நான் தான் இதை செய்வேன், நான் தான் இதை பண்ணுவேன். என்ன தான் நீ ஊருக்கே ராஜா வந்தாலும் வீட்டுக்கு நீ புள்ள தான், நான் தான் இங்கே அதிகாரம்னு கூட கடகராசி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க தான் தலைமைத்துவமே எல்லாத்துலேயும் வகிக்கணும்னு நினைப்பாங்க. விஆர்எஸ்ஸே வாங்க மாட்டாங்க. விஆர்எஸ் வாங்குற பழக்கமே இருக்காது. எதுலையுமே நம்பி ஒரு விஷயத்தை விட்டு போக மாட்டாங்க கடகராசி. அவங்களே இறங்கி செஞ்சுருவாங்க வேலையை. ஆமாம், நம்ம எப்படி நீங்கள் அவங்க தூக்குற சுமையை நீங்கள் தூக்க மாட்டீங்கன்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இப்போ உங்கள் நண்பர் ஒருத்தர் கடகராசின்னு வைங்களேன், உங்கள்கிட்ட வண்டி கொடுக்க யோசிப்பார். கரெக்டாக ஓட்டுவீங்களா, இடிச்சிடுவீங்களா, சைடு பார்ப்பீங்களா, திரும்புவீங்களா, அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுடைய மென்டாலிட்டியே அப்படி தான். ஒரு வண்டி கொடுத்த விட நீங்கள் போயிட்டு ரிட்டன் வர வரைக்கும் அவங்களுக்கு மற்ற வேலைகள் அவங்க செய்ய மாட்டாங்க. வண்டி ரிட்டன் வர வரைக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் அந்த வண்டியிலே இருக்கும். ஒரு விஆர்எஸ் வாங்க மாட்டாங்க. யாரை நம்பி பொறுப்பு படிப்பது, யாரை நம்பி பொறுப்பு ஒப்படைச்சாலும் இவங்க அதுக்கு பின்னாடி அதை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. கடகத்துக்கு இயற்கையாக அந்த குணம் உண்டு. பொறுப்பு தாண்டி அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? அதிகமான உழைப்பு குறைவான கூலி. அதிகமான உழைப்பு குறைவான கூலி, இதுதான் கடகம். ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி தான் அமையும், வேறு வழியே இல்லை. நல்ல ஹை பிச்சில் ஏறுவாங்க, அப்படியே ஒரு சர்க்கிள், மறுபடியும் ஓடு ஓடு ஓடு, மறுபடியும் ஏறுவாங்க, மறுபடியும் ஒரு டவுனு. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை பயணமே ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஒரு அப்பு ஒரு டவுனு, ஒரு அப்பு ஒரு டவுனு சூப்பராக வரும் கடகத்துக்கு. அப்பு டவுன் மட்டும் அந்த கிராஃப் சூப்பராக ஏறி இறங்கும். இப்போ கடகராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி சார்? எந்த அளவுக்கு? நிறைய பேர் சொல்லுவாங்க கடகராசிக்கு சரியாக மனைவி அமையாது, 7-8 குறியும் சனி. அப்படிலாம் கிடையாது. கடகராசி சூப்பரான லைஃப் பார்ட்னர் அமையும், சூப்பரான லைஃப் பார்ட்னர் அமையும். அது எந்த மாற்ற கருத்தும் இல்லை. கடகராசினா சூப்பரான லைஃப் பார்ட்னர் அமையும், நல்லா இருப்பாங்க, லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் கடகராசியில் ஒருத்தவங்க பிறகுறாங்க அப்படின்னா உண்மையிலே அவர்கள் சொந்த பிஸ்னஸ் செய்யறதுக்கு ஏதுவானவர்கள் நான் சொல்லுவேன். யார் சொந்த பிஸ்னஸ் செய்யறதுக்கு தகுதியானவர்கள்னா, தோல்வி என்ற மனநிலை வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறவங்க தான் சொந்த பிஸ்னஸுக்கு வரணும். எமோஷ்னலானா அங்கே ஓடிடணும், வேலைக்கு ஓடிடணும், சொந்த பிஸ்னஸ் வரக்கூடாது. ஏன்னா இந்த கடகம் வந்து இயற்கையாகவே பொதி சுமக்கிற இடம். அது எவ்வளோனாலும் சுமக்கும், எவ்வளோ லாஸையும் பார்க்கும், எவ்வளோ லாபத்தையும் பார்க்கும். அதனால் கடகம் வந்து சொந்த பிஸ்னஸ் செய்யலாம். எந்த மாதிரியான தொழில்கள் செய்யலாம் கடகம் வந்து எந்த மாதிரியான தொழில் செய்யலாம் அப்படின்னா, டீச்சிங் லைன், ப்ரொஃபஸர், இன்ஸ்டியூட்டு, இதெல்லாம் செய்யலாம். இப்போ சொந்த தொழில் சொன்னீங்க இல்லையா சார், அந்த மாதிரி எந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் அவங்க வந்து செஞ்சுக்கலாம்? சொந்த தொழிலும் ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, ஹோட்டல் ரிலேட்டடு, தண்ணி சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் சூப்பராக செட் ஆகும். டீச்சிங் லைன் சூப்பராக செட் ஆகும். கடகத்துக்கு டீச்சிங் லைன் பயங்கரமாக வரும்.
அதேமாதிரி லேண்டு செம்மையாக ஷூட் ஆகும். லேண்டு பிஸ்னஸ், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் செம்மையாக செட் ஆகும். போக்குவரத்தில் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, ஷோரூம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் சூப்பராக செட் ஆகும். கடகராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த சனி பயிற்சி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் மேடம். சூப்பராக இருக்கும் மேடம். ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பாங்க. ஏன்னா கடந்த ஒரு 2.5 வருஷமாக கடகராசிக்காரங்க அவங்க பட்ட கஷ்டங்கள் அதை வெளியே சொல்ல முடியாது. கண்ணில் தண்ணி இல்லை, ரத்தம் தான். தண்ணி காலி ஆயிடுச்சு. அழுது ரத்தம் வர ஸ்டேஜுக்கு கடகராசிக்காரங்களை எவ்வளோ பேரை பார்த்தேன். அதில் யார் தப்பிப்பாங்கன்னுங்களா, அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் அந்த அஷ்டம சனியை இவங்களுடைய குரு 5ஆம் இப்போது ஒருத்தர் கடகராசி துலாத்தில் குரு இருக்கணும் வைங்களேன், அவர் தப்பிச்சிருப்பார் இந்த அஷ்டம சனியில். ஏன்னா குருவுடைய பார்வையில் கோச்சார சனி. ஆனால் அங்கே குரு இல்லாதவர்கள், சுபருடைய பார்வைகள் இல்லாத வெறும் அஷ்டம சனி மட்டும் இருக்கிற கடகராசிக்காரங்க எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க. அவங்க இழந்ததெல்லாம் பெறுவதற்காகவே தைரியமாக இருங்க. இதுக்கப்புறம் நல்ல காலம், உண்மையிலே நல்ல காலம். ஓகே சார். இப்போ கடகராசிக்காரங்க தொழில் வந்து அவங்களுக்கு ரொம்ப செட் ஆகும், ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்பிக்கைக்குரியவங்க நிறைய பேர் அவங்களுக்கு தேவைப்படுவாங்க. ஸோ எந்த மாதிரியான ராசிக்காரங்களை அவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்? ராசியை வைத்து மட்டுமே நம் முடிவு செய்த முடியாது. நான் சொல்லியிருப்பேன், ரிஷபராசிக்கு மீன ராசின்னு சொன்னது வேறு கணக்கு. ஆனால் கடகராசிக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை யாரை உங்களுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டா உங்களுக்கு செட் ஆகும். சொந்த பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா புதனுடைய ஆதிக்கம் உள்ளவர்களை நீங்கள் பக்கத்தில் வைத்து கொண்டால் நிச்சயமாக பிரிந்து விடுவீர்கள் எப்படின்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். புதன் ஆதிக்கம் அவங்கள மட்டும் வச்சுக்கூடாது. ஏன்னா சந்திரனுக்கு புதனுக்கு என்றைக்குமே ஆகாது. அது மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி நீங்கள் வேறு யாரை வச்சுருந்தாலும் உங்களுக்கு செட் ஆகும். புதன் ஆதிக்கம் மட்டும் சந்திரனுக்கு செட் ஆகாது. ஓகே சார். இப்போ கடகராசிக்காரங்க எந்த மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம்? கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக எந்த மாதிரியான தெய்வங்களை வழிபட வேண்டும் என்றால், ஒவ்வொரு கடகராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தசா புத்திகள் வேலை செய்யும். பூச நட்சத்திரத்துக்கு ஒன்று, ஆயிலி நட்சத்திரத்துக்கு ஒன்று, புனர்பூசம் 4 ஒன்று. நாம் அதை விட்டு கும்பகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா 3 நட்சத்திரம் வருது ஒரே ராசியில். நம்ம 3 நட்சத்திரத்துக்கும் சேர்த்து தான் ஒரு கடவுளை சொல்கிறோம். ரெண்டாவது, எல்லாருக்குமே பிறந்தது கடகராசியாக இருந்தாலும் நடப்பில் இருக்கக்கூடிய தசை வேறு வேறு மாறி இருக்கும். அதனால் சொல்கிறேன், கடகராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் ஒரு 30 வயசை தாண்டிட்டீங்க, அதாவது உங்களுக்கு கேது தசையோ சுக்கிர தசையோ சூரிய தசையோ நடக்குதுன்னா, நீங்கள் அனைவருமே நிச்சயமாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக சிதம்பரம் நடராஜரை போய் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க. ரெண்டாவது, பிறந்து நான் பூச நட்சத்திரம் வயசு 10 தான் ஆகுது, 12 தான் ஆகுது, 20 தான் ஆகுது, எனக்கு வந்து கடகத்திலே தான் என்னுடைய தசையும் நடக்குது, நான் பிறந்தது கடகராசி, பூச நட்சத்திரம், எனக்கு 25 வயசு ஆகுது, இப்போ எனக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் புதனுடைய தசை நடக்குதுன்னா, இவர்கள் அனைவருமே கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கற்கடகேஸ்வரர் என்ன சொல்லக்கூடிய சிவாலயத்துக்கு செல்ல வேண்டும். கற்கடேஸ்வரர் அந்த கோயிலுக்கு போகிறது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, பிறந்தது கடகராசி, அபோ 30க்கு மேலே இருக்கிறவங்க சிதம்பரம் நடராஜர், பிலோ 30 இருக்கிறவங்க கற்கடேஸ்வரர் கும்பகோணம் சென்று வருவது பெரிய யோகத்தையும் மாற்றத்தையும் கொடுத்துவிடும்.